நம சிவாய. அறிவிலே பிறந்திருந்து ஆகமங்கள் ஓதுரீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர், உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடு, அறிவில்லாத மாந்தரோடு அணுகுமாறுது எங்கனே. பாருங்க, அறிவிலே பிறந்து இருந்து ஆகமங்கள் ஓதுறீர். ஏன்னா ஆகமங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அறிவு தானே. ஆனால் அந்த அறிவை வச்சு தான் நம்ம அந்த ஆகமத்தில் இருந்தும் சரி, சில அந்த ஆகமத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களில் வந்துட்டு இருந்தும் புறந்தள்ளியும் சில சமயம் நம்ம புறந்தள்ளியும் சில சமயம் நம்ம அதுக்குள்ளே வாழ்ந்தும் நம்ம அதை நம்ம வாயினால் ஜெபிக்கிறோம் இல்லையா. இது மூலமாக ஜெபிக்கிறோம், நம்முடைய அறிவு மூலமாக நம்ம ஜெயிக்கிறோம், நம்முடைய அறிவு மூலமாக நம்ம இதை செய்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர் அப்படின்னா நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு சில நெறிகள் இருக்கு இல்லையா. அந்த நெறியிலே மயங்குகின்ற, சரியா, மயங்குகின்ற என்ன நேர்மை ஒன்று, நேர்மை ஒன்று அருகிலீர். ஓகேவா? நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்று அருகிலீர். நமக்கு அந்த நேர்மை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் நாங்களுக்கு ரொம்ப நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அதை தான் அவர் சொல்கிறார். அப்போது அந்த என்ன அந்த மந்திரங்கள் ஜபிக்கிறது, அப்புறம் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்கிறது, உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடு. என்ன உரி? நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன தயிருக்கு என்ன நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த இருக்கக்கூடிய அந்த தயிரை கடைஞ்சி நம்ம வெண்ணெயாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுதான் நமக்கு ஈஸி. அதுதானே நமக்கு ஈஸி, சொல்லுங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஊர் முழுக்க எல்லாம் வெளியில் தேடி நம்ம அந்த மந்திரங்கள் செய்யலாமா, மந்திரங்கள் செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, அந்த சில பல சடங்கு முறைகள் இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செய்கிறீங்கள. ஏன்னா இப்போது அறிவில்லாத மாந்தரோடு அணுக மாறுது எங்கனே. நான் எப்படிப்பா சேர்ந்து நான் வாழ முடியும்? எப்படி நான் உங்களோட சேர்ந்து இருக்க முடியும்? இருக்க முடியும். நான் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னா நீங்களும் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நான் உங்களோட சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு அந்த சித்தர் சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? உரியிலே தயிருக்கு நம்ம உடம்பு தான் உரி. இந்த நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய தயிரை நம்ம கடைஞ்சி நம்ம வெண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய்ங்கிறது தான் என்னது, அந்த இறையாற்றல், அந்த ஆன்ம ஒளி. புரியுதுங்களா? அதான் வந்துட்டு அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டு. அதை தான் அவர் சொல்கிறார். நம்ம இந்த பிறவியிலேயே நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டே நம்ம மோட்சத்தை அடைஞ்சிடலாம். நம்ம கடவுளை சென்று நம்ம சேர்ந்துடலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நான் எல்லா வேலைகளையும் செய்துக்கிட்டே நம்ம ஃபேமிலிக்குள்ள உண்டான கடமைகள் செய்துக்கிட்டே. ஓகேவா? அதுதான் அவர் சொல்கிறாரு. நம்ம வெளியில் போயிட்டு எங்கே போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம கோயிலுக்கு கூட அவர் போக வேண்டாம் தானே அவர் சொல்கிறாரு. ஒரு கோயிலுக்கு கூட போகாதீங்கன்னு சொல்கிறாரு. கோயிலாவது எழுதடா,
குலங்களாவது ஏதடா நாதன் உம்முள் இருக்கையில், நாதன் உம்முள் இருக்கையில் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. ஏன்னா சித்தர் வந்துட்டு அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க இல்லையா. அவங்களாம் அதான் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் 2000 வருஷம் ஏன் இப்போ திருமூலெலாம் பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் வாழ்ந்துருக்காருங்க. அவர்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அவங்களுக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் ஆச்சரியம் தானே உங்களுக்கு. அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போயிட்டு அதை வந்து கண்டு உணர்ந்து அதே நிலையில இருந்து வாழ்ந்துருக்காங்க. அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஓகேங்களா. அதுதான் வந்து நிலையான இன்பம், பேரின்பம். நான் சொல்லியிருக்கேன், பேரின்பம்ங்கிறது இந்த சிற்றின்பத்தை மாதிரி அதை வந்து நான் வந்து ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். சரியா, இவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது யாரையுமே. சரியா, ஏன்னா நான் தியானம் நான் பண்ணதுனால, நான் அதை ஃபீல் பண்ணதுனால நான் அதை சொல்ல முடியும். என்னென்னா இது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும், எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும், துக்கமே இருக்காது, கஷ்டமே இருக்காது, ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், சிந்தனை வந்து தெளிவாக இருக்கும். நம்முடைய செயல்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மற்றவங்களால் வந்துட்டு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். தனியாக நம்ம தெரியுவோங்க. ஓகேவா. நமக்கு அவ்வளோ அந்த நாள் முழுக்க ஹாப்பியாக இருப்போம். யாருடைய நெகட்டிவ்ஸும் நம்மகிட்ட வரவே வராது, உள்ளே போகாது, நம்ம அதை வாங்கவே மாட்டோம். ஓஹோ நீ இப்படியா, ஓகே ஓகே இருந்துக்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து அந்த மாதிரி தான் நம்ம தாட்டு போயுமே தவிர நம்ம அதெல்லாம் நம்ம உள்ளுக்கு நம்ம வாங்கவே மாட்டோம். இப்படி தாங்க இருப்போம். இப்படி தான் நான் இருந்திருக்கேன் இத்தனை வருஷமாக சரி நான் சொல்கிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் ஓகே எல்லாமே வந்துட்டு சரியாயிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கே ஆகிப்போச்சு நேரம். நாளைக்கு பார்க்கலாங்களா? ஏன்னா இப்போ அடுத்தது சொல்ல போனேன்னா இன்னும் லென்த்தாக போயிடும். சரி சொல்கிறேன். இரு வரங்கமும் பொருந்தி என் உருகி நோக்கிலீர், ஒரு வரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்று ஓர்கிலீர், கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கம் என்று நீ தெளிந்திருக்க வல்லீரே. பாருங்க, அப்போது இரு வரங்கமும் பொருந்தி எனும்புருகி நோக்கிலீர். இரு வரங்கம் என்ன, நம்மளுடைய உடம்பு, அப்புறம் என்ன நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த ஒரு ஆண் உடம்பு, அந்த 2 உடம்பும் சரியா, அது 2 அரங்கங்கள், அந்த 2 உடம்பும் பொருந்தி என் புருகி நாம் ஒரு ஸ்டேட்டாக நம்ம மனது இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸ்டேட்டான என்ன, நெகிழ்வுத்தன்மை உள்ளதாக்கணுங்க. ஒரு வெண்ணெய் மாதிரி மிருதுவாக நம்ம மைண்டை நம்ம வச்சுக்கணும், மனதை. நோக்கிலீர் என்ன, அந்த மாதிரி நீங்கள் என்ன நோக்குங்க. ஒரு வரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்று ஓர்கிலீர். ஒரு வரங்கம் ஆகி நின்ற உண்மை ஒன்று, அதுதான் என்ன, நம்முடைய ஒரு வரங்கம். சரியா, நம்முடைய ஒரு வரங்கம், அதுக்கு பேர் அது மாதிரி நம்ம நிற்கிறோம்ல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதை நீங்கள் பாருங்கள். கருவரங்கம் ஆகி நின்ற கற்பனையை கடந்த பின், இப்போது அந்த இப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருங்கிறது என்ன,
கருங்கிறது அந்த ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் ஓகேவா. நம்முடைய உடம்புல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரம்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நம்ம அங்கேருந்து நம்ம வந்து தியானம் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நம்முடைய ஆகுனா சக்கரத்தில் தான் நம்ம அந்த தியான ஒளியை நம்ம காண முடியும். ஓகேங்களா. இப்போ இவங்க வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய பரமணுவை பார்த்துருக்காங்க. பரமணுவை பார்த்துட்டு அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த புக்கு நான் என்கிட்ட இப்போ இல்லை. அது கழிச்ச உடனே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை பற்றி. அவர் சொல்லியிருப்பாங்க பரமணு. சரியா. இப்போ கருவரங்கம் ஆகின்ற கற்பனை இப்போது அதுதான் கரு ஓகேவா. அதை ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய கரு ஓகேவா. கருவரங்கம் ஆகின்ற கற்பனையை கடந்த பின் இதான் நம்ம கற்பனை தானே நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம கற்பனை தானே பார்க்குறோம் பார்க்குறோம் ஓகேவா. அதுதான் நமக்கு அதுதான் உண்மையை அவங்க கற்பனை பண்ணதுனால அது அப்படி உண்மையாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன சித்தர்களுக்கு. ஓகேங்களா. திருவரங்கம் என்று நீர் தெளிந்திருக்க வல்லீரே. இதுதான் வந்துட்டு திருனா என்னது. திருனா என்ன நம்ம சொல்லல. ஒரு மதிப்புக்குரிய அப்படி சொல்லமுல்ல. மதிப்புக்குரிய சொல்லமுல்ல. அப்போது அதுதான் மதிப்புக்கு உரியது அப்படின்ட்டு நீங்கள் தெளிந்து இருக்க வல்லீரே. நீங்கள் தெளிந்து நீங்கள் அங்கே இருங்க. எங்கே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய அந்த பரமணுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்டர் பாயிண்ட் இல்லையா, மையம், அங்கே இருங்கன்னு சொல்கிறார் அவர். ஓகேங்களா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.